Okay, this is Venkat for venkatfin.com. We like other health insurance, pure term insurance, mutual fund, early retirement plan பண்ணணும். நம்பர் வந்து venkatfin.comல இருக்கும், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். பேசிக்கலி இந்த டைம் எனக்கு வீடியோ பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு, ஏன்னா ஐ ஸ்பீக் ஃப்ரம் மை ஹார்ட். ஓகே, I don't know who wants to listen to this, but basically, if you are married, if you have a child, okay, நிறைய பேர் இந்த கார்பரேட் என்டிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த கார்பரேட் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் வந்து யூ கெட் அ மெட்டர்னிட்டி கவர் அதில் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ தட் இஸ் அ பாசிட்டிவ் சைட். பட் ஆஃப்டர் யுவர் சைல்டு இஸ் பார்ன், 91st டே, 91வது நாள், 91st டே மறந்துடாதீங்க. நீங்கள் வந்து வாங்க சொன்னால் இந்த மிட்டாய் விற்க ட்ரை பண்ணுது இந்த டிக்கெட்டுன்னு நினைப்பீங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ ப்ரீமியம்னு சொல்லிட்டு. அதாவது சைல்டுடைய 91st டே ஏஜை வந்து 1ன்னு போட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் உங்கள் சைல்டுக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குங்க. நீங்கள் வந்து டிசிஎஸில் ஒர்க் பண்ணலாம், இல்லாட்டி இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி கார்பரேட் என்டிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு மாயையை கொடுத்துட்றாங்க, எம்ப்ளாயி பெனிஃபிட்னு சொல்லிட்டு அந்த குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துட்றாங்க. எனக்கு இந்த ரீசெண்ட்லி என்னன்னா, சைல்டுக்கு இந்த மேஜர் ஹெல்த் செட்பேக்லாம் ஒரு சில குழந்தைங்களுக்கு வரும். அதை விட்டுருங்க, அது அவங்க பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஒரு ஃபீவருக்கு அட்மிஷன் போடுறாங்க, ஃபீவருக்கு காய்ச்சலுக்கு அட்மிஷன் போடுறாங்க, அதுக்கப்புறம் ஃபிட்ஸ் வருது இந்த குழந்தைக்கு. அது நம்ம அந்த காலத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் ஃபீவர் வந்தால் ஃபீவர் மாத்திரம் வரும். ஒரு சில பேருக்கு ஃபிட்ஸ் வருதுங்கிறாங்க. அது வந்து அந்த டிஸ்சார்ஜ் பண்ணி ரெக்கார்ட் ஆகிடுது, நம்ம மறைக்கவும் முடியாது. இந்த ஃபீவருக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னா, இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், என் பிரச்சனை அதுதான், அந்த பிராண்டில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கிளைண்ட்டுக்கு அவர் ஃபேமிலிக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் ரினிவல் அப்போ அந்த குழந்தைய ஆட் பண்ணோம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் கன்சல்டிங் பண்ணார். அப்புறம் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இந்த பிராண்டில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னாரு. சார் அதை வாங்கிக்கோங்க, கொடுத்தா சந்தோஷம் தான், டேட்டாவை கரெக்டாக சொல்லி வாங்கிக்கோங்கன்னு. பட் மாடல் ஆஃப் த ஸ்டோரி இதுதான், சிம்பிள் அஸ் தட். இஃப் யூ ஆர் மேரீட், இஃப் யூ ஹேவ் அ சைல்டு, 91st டே நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க முடியும் சைல்டுக்கு. தயவுசெய்து அதை கவர் பண்ணிக்கோங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் த வாய்ஸ் ஆஃப் திஸ் பர்சன். இவர் வந்து கேரளா, அவர் தமிழ் நல்லா தெரியும், ஆனால் ஹைதராபாத். அவர் 2 சைல்டு, ஒரு சைல்டுக்கு அவருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்க முடியல அவருக்கு, என்னால், பிகாஸ் ஆஃப் சம் மேஜர் ஹெல்த் செட்பேக். ஆஸ் அ ஃபாதர் அவங்க ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா நம்ம குழந்தைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஃபெல்ட் ஓகே, ஐ ஷுட் ஸ்ப்ரெட் திஸ் மெசேஜ். ஓகே, கோயிங் பேக் டு அனதர் ஸ்டோரி. இன்னைக்கு காலையில் கூட, நேற்று கூட ஒருத்தர் கஸ்டமர் சொன்னார், என்னுடைய கார்பரேட் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அப்படியே எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நாளைக்கு நான் 5 வருஷம் வேலை பண்ணுறேன் இந்த கம்பெனியில், நான் நாளைக்கு இந்த கம்பெனி விட்டு போகிறேன்னா அந்த பர்டிகுலர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த கான்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவர் போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நோ, அதை நம்பாதீங்க. பாலிசிஸை மாற்றிட்டே இருப்பாங்க எப்போவுமே. ஒன்று. ரெண்டாவது லாஜிக் என்னென்னா, மைனர் ஹெல்த் செட் பேக் இருந்தால் சந்தோஷமாக, அப்படி பார்த்தா ஆல் த 33 கம்பெனிஸ் வில் பி வெல்கமிங் யூ. மேஜர் ஹெல்த் செட் பேக் இருந்தால் உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவர் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. ஸோ இந்த லாஜிக்கெல்லாம் யோசனை பண்ணிவிட்டு எவ்வளோ வாங்கலான்னா, நான் 10 lakhs சம்மர்ஷூட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு வாங்கவே பிடிக்கல, இந்த மிட்டாய்க்கு நான் எதுக்கு நான் தண்டமாக செலவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட, நான் ஒன்றும் எல்லாத்தையும் வாங்க சொல்ல. உங்களுக்கு அந்த பட்ஜெட் இருந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்கள். 5 lakhs சம்மர்ஷூட் வாங்கினா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் ஃபார் எனிஒன் ஹூ இஸ் மேரீட் அண்ட் ஹூ ஹாஸ் அ சைல்டு. அதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக பண்ண வீடியோ. ஏன்னா எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும். சரி இன்னொரு நிலைமையை பாருங்கள், குழந்தை பிறந்த 3 நாளில் மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்தது. மேஜர் கிடையாது, குழந்தை ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க, ஆனால் ஒரு சின்ன சின்ன இஷ்யூ இருக்கும், அந்த ஹெல்த் செட் பேக் இருக்கும், அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் பாருங்கள், விவரமாக இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து 91 days கழிச்சு தான் சில்ட்ரனுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஐ தாட் ஓகே, டுடே ஐ வில் ஷேர் திஸ். எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஐ வாண்ட் யூ டு திங்க் ஓவர் இட், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணணும்னா ஐ ரெக்வஸ்ட் ஃபார் அ ஃபீ. மன்னிச்சிக்கோங்க என்ன. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ டூ இட். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு. என்கிட்ட பேசிட்டு என்னோட ட்ரஸ்டட் பார்ட்னர் வாங்குவாங்க, இல்லாட்டி என்கிட்ட பேசிட்டு ஆன்லைனில் வாங்குவாங்க. பீப்புள் யூஸ் மை சர்வீஸ் ஜஸ்ட் டு கெட் சம் செகண்ட் லேயர் ஆஃப் ஒப்பீனியன், இதை வாங்கலாமா வேண்டாமான்ட்டு. நல்லா இருங்க. குட் லக் டு யூ.